اقرأ أخيا ورتل القرآن اصدح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا الإيمان. كم من فؤاد كالحجارة قسوة فإذا وعى القرآن حين لانا. كم من فؤاد كالحجارة قسوة فإذا وعى القرآن حين لانا. فإذا وعى القرآن حين لانا. اقرأ أخيا ورتل القرآن اسمح بصوتك اسمع الأكوان. اقرأ كلام الله داوي نفوسنا لنحس فيها. ومن الإيمان باليوم الآخر الإيمان بكل ما أخبر به النبي صلى الله عليه وسلم مما يكون بعد الموت. மௌத்திற்கு பிறகு உள்ள அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஈமான் கொள்ளுவது மறுமையை நம்புவதாகும் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தின் விரிவுரையை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அதிலே ஒரு முக்கியமான அடிப்படையை சொல்லித்தந்த இமாம் அவர்கள் அதற்கு பிறகு இந்த மறுமை என்கிற தலைப்பில் முதலாவதாக இடம்பெறக்கூடிய பகுதிதான் கபருடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கபரிலே என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்கிறார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் فَيُؤْمِنُونَ بِفِتْنَةِ الْقَبْرِ وَبِعَذَابِ الْقَبْرِ وَنَعِيمِهِ. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ கபருடைய ஃபித்னாவையும் கபரிலே உள்ள தண்டனையையும் கபரிலே இருக்கக்கூடிய நிம்மதியான சுகமான வாழ்வையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கே இமாம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன அடிப்படையை உறுதிப்படுத்துகிறார்கள். குர்ஆனில் ஹதீஸில் இது பற்றி என்ன சொல்லப்பட்டாலும் அதிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஏனென்றால் மறுமையை நம்புவது என்பது மறைவானவற்றை நம்புதல் என்ற பெரிய தலைப்புக்குள் வரக்கூடியது. மறுமையிலே உள்ள அனைத்து விஷயங்களும் மறைவானவை. அந்த வகையிலேதான் கபருக்குள் நடக்கக்கூடிய ஃபித்னாவை பற்றியும் கபரிலே நடக்கக்கூடிய வேதனை பற்றியும் கபரிலே வழங்கப்படக்கூடிய இன்பங்கள் பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் அப்படியே நம்ப வேண்டும். ஃபஅம்மல் ஃபித்னது, இமாம் அவர்கள் கபரிலே ஃபித்னா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த ஃபித்னா என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஃபஇன்னன் நாஸ யுஃப்தனூன ஃபீ குபூரிஹிம், மனிதர்கள் அவர்களுடைய கபர்களிலே ஃபித்னாவுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இப்போ ஃபித்னாவுக்கு உள்ளாக்கப்படுவது என்றால் ஃபயுகாலு லிர்ரஜுலி மன் ரப்புக் வமா தீனுக் வமன் நபியுக். கபரிலே வைக்கப்பட்ட மனிதனிடம் உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உமக்குரிய நபி யார் என்கிற இந்த கேள்விகள் கேட்கப்படுவதுதான் கபரிலே நடைபெறுகிற ஃபித்னா என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ பொதுவாக ஃபித்னா என்கிற அரபு வார்த்தைக்கு நாம் சோதனை என்று சொல்லுவோம். அப்போ கபரிலே நடைபெறக்கூடிய ஒரு சோதனை தான் இது. இந்த சோதனையை எல்லோரும் சந்திக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மரணிக்கின்ற அனைவரும் இந்த ஃபித்னாவை கபரில் சந்தித்தே ஆக வேண்டும். அவர் மீன் சாப்பிட்டு மரணித்தவராக இருக்கலாம், எரிந்து சாம்பலானவராக இருக்கலாம், மிருகங்கள் சாப்பிட்டு மரணித்தவராக இருக்கலாம், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரிடமும் மன் ரப்புக,
மா தீனுக மன் நபியுக என்கிற கேள்வி கண்டிப்பாக கேட்கப்படும். இந்த கேள்வி கேட்கப்படும் போது فَيُثَبِّتُ اللَّهُ الَّذِينَ آمَنُوا بِالْقَوْلِ الثَّابِتِ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ. மேலதிகமான ஒரு தகவலை இமாம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உறுதியான வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துவான் என்று சொல்கிறார்கள். அதாவது சூரத்துல் இப்ராஹிம் 27வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா உறுதியான வார்த்தையை கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துவான் என்று சொல்கிறார். அதைத்தான் இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இம்மையிலே உறுதிப்படுத்துதல் என்று சொன்னால் அல் கௌலு ஸாபித், உறுதியான வார்த்தை என்று இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிடுவது தௌஹீதை. தௌஹீத் என்றால் சும்மா தௌஹீத் ஜமாத்தை சேர்றது அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லக்கூடிய அந்த தௌஹீதை புரிந்து கொள்வதற்கும் அந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்வதற்கும் தான் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்கிறான். இது இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு உறுதியான நிலை. இந்த நிலையில் அவர்கள் இருந்த பிறகு மறுமையிலே அவர்களுக்கு உறுதியான வார்த்தையை கொண்டு தௌஃபீக் செய்கிறான். இந்த உலகத்தில் தௌஹீதை கொண்டு தௌஃபீக் செய்கிறான், மறுமையிலே உறுதியான அந்த வார்த்தையை கொண்டு தௌஃபீக் செய்கிறான். அந்த உறுதியான வார்த்தை என்ன? கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையை அவனுக்கு உருவாக்கி கொடுப்பது. அதே போன்று அரசாத்துல் கியாமா என்ற அந்த மறுமையிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான நிலையை அவனுக்கு ஏற்படுத்துவது. இந்த இரண்டும் தான் இம்மையில் கௌலு சாபித் என்பதும் மறுமையில் கௌலு சாபித் என்பதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த நேரத்தில் ஒரு முஃமின் கௌலு சாபித்தை கொண்டு அல்லாஹ்வினால் உதவி செய்யப்படுவான். எனவே ஃபயகூலுல் முஃமின் மன் ரப்புக என்று முஃமினிடம் கேட்கப்படும் போது ரப்பி அல்லாஹ் என்று சொல்லுவான். வல் இஸ்லாமு தீனி, இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் என்று சொல்லுவான். வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தூதர் என்று அவன் அழகாக பதில் சொல்லுவான். இது அல்லாஹ் அவனுக்கு செய்கிற தௌஃபீக். வ அம்மல் முர்தாப், இந்த கௌலு சாபித் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வில் சந்தேகத்துடன் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதனை பொறுத்தவரையில் ஃபயகூலு, ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன சொல்லுவான் என்றால் ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று சத்தமிட்டு சொல்லுவான். சமிஅத்து الناس يقولون شيئا فقلته, மனிதர்கள் ஏதோ சொல்லுவதை நான் கேட்டேன், நானும் சொன்னேன். ரப்பை பற்றி, தீனை பற்றி, நபியை பற்றி மக்கள் ஏதோ சொல்லுவது என்னுடைய காதில் விழுந்தது, நானும் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். ஃபயுத்ரபு பிமிர்ஸபத்தின் மின் ஹதீத், அவனுக்கு இரும்பாலான சுத்தியலினால் அடிக்கப்படும், இரும்பாலான சம்மட்டியினால் அவனுக்கு அடிக்கப்படும். ஃபயஸீஹு ஸைஹத்தன், அப்படி அடிக்கப்படும் போது அவன் ஒரு சத்தம் போடுவான். யஸ்மஉஹா குல்லு ஷைஇன் இல்லல் இன்சான், அந்த சத்தத்தை மனிதர்களை தவிர உள்ள அனைவருமே செவிமடுப்பார்கள். வலவு சமிஅஹல் இன்சானு லஸாயிகா, மனிதன் அந்த சத்தத்தை கேட்டுவிட்டால் மனிதர்கள் அத்தனை பேரும் மயங்கி விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். அப்படியான ஒரு சத்தத்தை இந்த கபரிலே கேள்வி கேட்கப்படும் போது பதில் சொல்ல முடியாதவன் சந்திப்பான் என்பதை இமாம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய இந்த செய்தி பல ஹதீஸ்களிலே சொல்லப்பட்ட செய்தியாகும். நம்ம சென்ற வகுப்பிலும் சொன்னோம், முஅ்தஸிலாக்கள் என்ற வழிகட்ட பிரிவினர். இந்த முஅ்தஸிலா என்ற பெயரை கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த முஅ்தஸிலா என்ற பெயர் பேசப்படும் போது இதனுடைய அர்த்தம் புரியாமல் நம்ம சும்மா ஏதோ நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு குரூப் என்று நினைத்துக் கொண்டு நம்ம போய்கொண்டே இருப்போம். முஅ்தஸிலாக்கள் காலத்திற்கு காலம் உயிர் பெற்று எழுந்திருப்பார்கள். அவர்கள் ஒரு காலத்திலே ஒரு மூச்சு போன நிலையில் கிடப்பார்கள், பிறகு மீண்டும் உயிர் பெற்று எழுவார்கள். அந்த வகையில் நாம் வாழக்கூடிய காலம் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காலமாகும், அறிவியல் வளர்ச்சி அடைந்த ஒரு காலமாகும். குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் புரிந்து கொண்ட அந்த அமைப்பில் புரிவதை விட ஒவ்வொருவரும் அவரவருடைய லொஜிக்கை
அவரவருடைய அறிவை பெருமிதமாக கருதி, இப்ப நான் கொஞ்சம் படித்தாள் என்று சொன்னால், நான் ஒரு ஆய்வாளன் என்று சொன்னால், என்னுடைய ஆய்வையும் என்னுடைய படிப்பையும் என்னுடைய மூளையையும் பார்த்து எனக்கே பிரமிப்பு வந்து விடுகிறது. எனவே நான் எந்த நிலைக்கு போகிறேன் என்றால், சஹாபாக்களை மடையர்களாக்குகிற நிலைக்கு நான் போய்விடுகிறேன். சஹாபாக்கள் முட்டாள்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு விஞ்ஞானம் தெரியாமல் இருந்தது, அவர்களுக்கு அறிவியல் தெரியாமல் இருந்தது. எனவே ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டு பாலைவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திற்கு ஏற்பதான் அவர்களால் சிந்திக்க முடிந்தது. நாம் இன்று நிறைய கண்டுபிடிக்கலாம், நிறைய சொல்லலாம் என்று இப்படி இறங்குகிற நேரத்தில் இவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு டீம் வரும். வந்தவுடன் ஷைத்தான் இலகுவாக அவர்களை ஆக்கிரமித்து கடைசியிலே மிகப்பெரிய வழிகேடுகள் இந்த உலகத்தில் தோன்றுகின்றன. உதாரணமாக, எகிப்திலே ரஷாத் ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். ரஷாத் ஹலீஃபா என்று சொன்னால் ஒரு கணிதத் துறையில் கலாநிதி முனைவர் பட்டம் முடித்தவர், PhD முடித்தவர். இந்த ரஷாத் ஹலீஃபா அவருடைய துறையோடு குர்ஆனை வைத்து நோக்குகிறார். அவர் ஒரு கணித விற்பன்னர். சர்வதேசத்திலும் அவருடைய ஆய்வுகள் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கின்றன. அவருடைய அறிவை வைத்து குர்ஆனுக்கு அவர் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்தால் நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய அந்த எண் கணிதத்திற்குள் எல்லாவற்றையும் அவர் கொண்டு வந்து நுழைக்கிறார். அப்ப குர்ஆனில் ஒவ்வொன்றுக்கும் அவர் இலக்கம் சொல்லுவார். இப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது ஒரு நிகழ்வு நடந்தால் உடனடியாக அந்த நிகழ்வு, உதாரணமாக செப்டம்பர் 11 நடந்த அந்த நிகழ்வு என்றால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை கொண்டு வருவார். கொண்டு வந்து அந்த நம்பர் அடிப்படையில் அதை ப்ரூவ் பண்ணுவார். இப்படி செய்யும் போது அங்கிருந்த மார்க்க அறிஞர்கள் கூட இவருடைய ஆய்வை பார்த்து பிரமித்து போனார்கள். இப்படி நம்பருக்குள்ள கொண்டு வந்து குர்ஆனை ப்ரூவ் பண்ணி காட்டுகிறாரு, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்று. கடைசியில் என்ன நடந்தது என்றால், ஒட்டுமொத்த குர்ஆனையும் 19 என்ற நம்பருக்குள் கொண்டு வந்தார். ஒட்டுமொத்த குர்ஆனையும் 19 நம்பருக்குள் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினார். ஒரு சூறா எடுத்தால் 19க்குள்ள வரும், ஒட்டுமொத்த குர்ஆனையும் எடுத்து பார்த்தால் 19க்குள்ள வரும். இப்படி ஒரு 19 என்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்து பார்த்தால் குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தின் இறுதி வசனம் அந்த 19க்குள்ள செட் ஆகல. அவருடைய அந்த லொஜிக்குள்ள, அவருடைய ஆய்வுக்குள்ள அந்த 19 அந்த வசனம் அமையவில்லை. உடனே என்ன சொன்னார் என்றால், எல்லாம் சரி, இந்த வசனம் மட்டும் குர்ஆன்ல பொய்யின்றார். எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. இவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன், அங்கீகாரம் கொடுத்தது யாரு? மார்க்கத்தை அறிந்தவர்களும் சேர்ந்துதான். என்றால் அவர் ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கடைசியில 19க்குள்ள இது வரல என்று சொல்லி அந்த வசனம் குர்ஆன் அல்ல என்று ஆரம்பிச்சார். அதுக்கு ஒரு குரூப் பின்னால போகும், மக்கள் அப்படித்தானே. அதுக்கு பின்னால ஒரு குரூப் போனுச்சு. கடைசியில் அவர் என்ன நிலைக்கு வாரார் என்று கேட்டால், தனக்கு வஹி வருகிறது, ஆங்கிலத்தில் அரபியில் எல்லாம் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது என்று ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு போட்டு குர்ஆன்ல இந்த சிக்கல் இருக்கிற காரணத்தினால குர்ஆன்ல சந்தேகப்பட வேண்டியிருக்குது என்ற கருத்தை முன்வச்ச நேரத்தில் தான் உலகம் விழித்துக் கொண்டது. அதுக்கு பிறகு முர்த்தத் பட்டம் கொடுத்தது. கொடுத்தோடனே யாரு பின்னுக்கு நின்று இயக்குவாங்களோ உடனடியாக அவர்கள் உடனே எங்கட நாட்டுக்கு வாண்டு அவருக்கு புகலிடம் கொடுத்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். எதுக்கு சொல்றேன் என்றால், அறிவியல் முன்னேற்றம் அடைந்து உச்சகட்டத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவருடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. இல்ம் உங்களுக்கு சொற்பமாகத்தான் தரப்பட்டுள்ளது. இல்ம் நிறைய இருக்கு, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இல்ம் மிக சொற்பமானது. எனவே உங்களுடைய இல்மை வைத்து அல்லாஹ்வுடைய விஷயங்களை உங்களால் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயங்களை புரிய வேண்டுமாக இருந்தால் ஹதீஸுடைய துணை தேவை. ஹதீஸ் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கலாமை புரிய முடியாது. அல்லாஹ்வுடைய கலாமையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவையும் புரிய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரின் மதரசாவில் உட்கார்ந்து படித்த அந்த சஹாபாக்களுடைய புரிதல் முக்கியம். அப்போது சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த முறையில் புரியும் போதுதான் நாம் வழிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த முஅ்தஸிலாக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் வந்து சில வித்துக்களை போட்டு விட்டு சென்றார்கள்.
அந்த வித்துக்கள் காலத்திற்கு காலம் முளைக்கும், வெட்டப்படும், அதிலிருந்து விழுந்த வித்துக்கள் திரும்ப முளைக்கும். இப்படி நாம் வாழுகிற இந்த காலத்திலும் இந்த கூட்டம் நிறைய இருக்கிறார்கள். இவர்களுக்குத்தான் முக்கியத்துவமும் இருக்கிறது. இது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவங்க பேசுறது நீங்க படிச்ச லாஜிக், உங்களோட அறிவு கெட்டக்கூடிய விஷயம், நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஆய்வு, இவைகளை சொல்லும் போது கடைசியில ஆமா அவன் சொல்ற சரிதானே என்கிற நிலைக்கு வந்து நின்றுவிடும். இந்த வகையில தான் அவர்கள் கப்ருடைய விஷயத்தை எல்லாம் முன்னெடுத்து வைத்து என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், கப்ருடைய விஷயங்களை பொறுத்தவரையில் குர்ஆனில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. அடுத்தது இப்படி ஒன்று நடந்ததாக நம்முடைய அறிவுக்கு எட்டவும் இல்லை. எனவே கபருக்குள்ள ஒரு வாழ்க்கை இருப்பது என்பது சாத்தியம் இல்லை. மௌத்தானதுக்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதுக்கு பின்னால ஒரு டீம் போகத்தான் செஞ்சிச்சு. இப்போதும் இலைமறை காயாக அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவேதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தை இங்கே நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் அத்தனையும் சஹீஹ் என்று அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அந்த ஹதீஸ் சொல்லுகிற விஷயத்தில் நமக்கு சந்தேகம் வந்தால் குர்ஆன் ஹதீஸில் நமக்கு சந்தேகம் வருகிறது. நம்ம பெருமை பேசிட்டு போகலாம், அதை வச்சுக்கு ஏதோ ஒரு குரூப் உருவாக்கிட்டு போகலாம், பத்திரிகையில் எழுதலாம், ஃபேஸ்புக்கில் எழுதலாம், வாயடிக்கலாம், சபைகளில் வச்சு பெரியாள் பத்தலாம், எல்லாம் நடக்கும். கபருக்குள்ள போனதுக்கு பிறகு அதனுடைய யதார்த்தம் புரியும். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தும் ஹதீஸ்களிலே பதிவானவை. அதுல முதலாவது கபருக்குள்ளே கேள்வி கேட்கப்படும் என்பதை பற்றி அவர்கள் சொல்லுகிற இந்த செய்திக்கு நிறைய ஹதீஸ்களில் ஆதாரம் இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறேன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி மையத்தை தூக்கிட்டு போய் மையவாடியில வைத்து விட்டு சஹாபாக்கள் கபரை தோண்டும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உட்கார்ந்துட்டாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் அவங்கள சூழ உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில ஒரு குச்சி இருக்கிறது. அந்த குச்சியினால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலத்திலே கீறுகிறார்கள், மேலே பார்க்கிறார்கள். ஒரு டென்ஷனான ஃபீலிங். நிலத்தில் கீறுறாங்க, பிறகு மேலே பார்க்கிறாங்க. இப்படி திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென சொன்னார்கள், இஸ்தஈது மின் அதாபில் கபர், இஸ்தஈது மின் அதாபில் கபர், இஸ்தஈது மின் அதாபில் கபர். கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர். அவங்களே சொல்றாங்க, யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நல்ல மனிதன், ஒரு முஃமின் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது எப்படி அவனுடைய உயிர் பிரியும் என்பதை விலாவாரியாக அங்கே விளக்குகிறார்கள். வானம் வரைக்கும் அவனுடைய உயிரை மலக்குகள் கொண்டு செல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னுடைய அடியானை நான் மண்ணிலிருந்து பூமியிலிருந்து படைத்தேன், அதிலிருந்து எழுப்புவதாகவே வாக்களித்திருக்கிறேன், எனவே அவனுடைய உயிரை பூமிக்கே கொண்டு செல்லுங்கள். எனவே மலக்குகள் அவனுடைய உயிரை கொண்டு வந்து அவனுடைய உயிரில்லாமல் இருக்கிற உடம்பிலே கொடுப்பார்கள். அப்போது 2 மலக்குகள் இதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து இவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து அவனிடம் மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். அந்த மனிதன் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லுவான். இரண்டாவது மா தீனுக்க என்று கேட்பார்கள், இவன் தீனியல் இஸ்லாம் என்று சொல்லுவான். மூன்றாவதாக உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார் என்று கேட்பார்கள், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவான். அப்போது அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும், சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் அவனுக்கு திறந்து விடப்படும். அந்த நேரத்திலே அவன் மன்றாடுவான், ரப்பி அகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமையை உண்டாக்கி விடு என்று சொல்லுவான். என்னுடைய குடும்பத்தாரிடம் போய் இந்த செய்தியை சொல்லிவிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று சொல்லுவான். ஆனால் மலக்குகள் சொல்லுவார்கள்,
இதுக்குள்ள வந்தால் போக முடியாது. நம் கனௌமத்தில் அரூஸ், ஒரு புது மணவாளன் உறங்குவதை போன்று நீ உறங்கு என்று சொல்லுவார்கள். அவன் கபருக்குள்ள சுவர்க்கத்திலே அவனுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும், நிம்மதியாக கபருக்குள் உறங்கிக் கொண்டிருப்பான். இது மூமினுடைய நிலை. அம்மல் ஃபாஜிர், ஒரு பாவியுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை சொல்லி அவனுடைய உயிரை வான அளவு கொண்டு செல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை பூமியிலிருந்து படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாக வாக்களித்திருக்கிறேன், பூமிக்கு அவனை கொண்டு செல்லுங்கள். அவனுடைய உயிர் அவனுடைய உடம்பிலே கொண்டு வந்து கொடுக்கப்படும். அப்போது 2 மலக்குகள் வந்து அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து மன் ரப்புக என்று கேட்கும் போது ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். மா தீனுக என்று கேட்கும் போது ஹா ஹா லா அத்ரி லா அத்ரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று கேட்கும் போது அதற்கும் ஹா ஹா லா அத்ரி என்று கத்துவான். அவனுடைய கபர் நெருக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் இவ்வாறு கோர்த்து காட்டி சொன்னார்கள், அவனுடைய விலா எலும்புகள் இவ்வாறு கோர்த்து கொள்ளுகிற அளவுக்கு கபர் நெருக்கப்படும். அவனுடைய கபரிலே கண் தெரியாத, காது கேட்காத ஒரு மலக்கு சாட்டப்படுவார். அவருடைய கையிலே மிகப்பெரிய ஒரு சம்மட்டி சுத்தியல் கொடுக்கப்படும். அந்த சுத்தியலினால் உலகத்தில் உள்ள மலையில் அடித்தால் மலை அப்படியே மண்ணாக மாறிவிடும். அந்த சுத்தியலினால் இவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார். பூமியின் அடித்தட்டுக்கு போய் மேலே வருவான். இப்படி அவர் வேதனை செய்து கொண்டே இருப்பார். இப்படி கபருக்குள் நடந்து கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் தொகுப்பாகத்தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறார்கள். இப்ப கேள்வி கணக்கு என்பது கபரில் நடக்கக்கூடிய ஒன்றாகும். அதே போன்று இந்த தண்டனைகளும் இன்பங்களும் கபரில் நடக்கக்கூடியவைகளாகும். இது எப்படி? கபரிலே எப்படி அந்த தண்டனை கொடுக்கப்படும், எப்படி அந்த இன்பம் இருக்கும் என்று கேட்டால் நம்முடைய கொள்கை என்ன? குர்ஆனில் ஹதீஸில் வந்ததை நம்புவோம், அதற்கு மேலதிகமாக நாங்கள் பேச மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால நாங்கள் நம்புறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போன்று சென்ற வகுப்பில் நான் ஞாபகப்படுத்தினேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூ ஜஹல் போய் என்ன சொல்றான்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வலசின் போய் பைத்துல் முகத்தஸில் நபிமாருக்கு தொழுவிச்சிட்டு பிறகு 7 வானங்களையும் தாண்டி சென்று அல்லாஹ்வோடு திரைக்கு பின்னால் இருந்து பேசிட்டு பிறகு அவர் சொர்க்கத்தை பார்த்தாரா நரகத்தை பார்த்தாராம், தொழுகையை கொண்டு வந்திருக்கிறாராம் என்று அவர் உளறுகிறார் என்று அபூ ஜஹல் சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நீ உன்னுடைய காதுகளால் கேட்டீரா என்று கேட்டார்கள். ஆமாம், நான் என்னுடைய காதுகளால் கேட்டேன் என்று சொன்னபோது அவர்கள் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாயினால் இதை சொல்லி இருந்தால் இது உண்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இதைவிட ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொன்னார், அதை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார்? வானத்திலிருந்து எனக்கு வஹி வருகிறது என்று சொன்னார். அதே நான் நம்பிக்கொண்டு அவருக்கு பின்னால போறேன் என்றால் இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் சொன்னால் உண்மைதான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்றிலிருந்து தான் அவருக்கு சித்திக் என்ற பெயர் வந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இது பெரிய ஒரு அகீதா. அகீதாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. குர்ஆனில் ஹதீஸ்ல வந்து விட்டால் அது நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும், நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் ஈமான் கொள்ளுகிறேன். ஏனென்றால் சொன்னவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் சொல்ல மாட்டார். என்னுடைய அறிவு குறைவானது. அல்லாஹு தஆலா அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், அறிவுக்கு மேலே அறிந்த ஒரு ஞானி இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். எனவே அவனிடமிருந்து வருகிற செய்தி உண்மைதான் என்று நாம் நம்ப வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அனைத்துமே கபருடைய விஷயத்தில் ஒரு சில விஷயத்தான் இங்கே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அவர்கள் குறிப்பிடக்கூடிய அனைத்துமே உண்மையானது என்பதை நாம் நம்ப வேண்டும். இறுதியாக இந்த தலைப்பிலே
இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி, சும்ம பஅத ஹாதிஹில் ஃபித்னா இம்மா நஈமுன் வ இம்மா அதாபுன். இந்த ஃபித்னாவுக்கு பிறகு ஒன்று இன்பம் அல்லது தண்டனை. இந்த இன்பம் அல்லது தண்டனை என்பது உலகம் அழியும் வரைக்கும் கபரிலே நீடிக்குமா அல்லது இடையில் முடிந்து விடுமா? மிக முக்கியமான ஒரு மஸ்அலா. இந்த கபரிலே இருக்கக்கூடிய இன்பமும் தண்டனையும் தொடர்ந்து இருக்குமா அல்லது இடையில் முடிந்து விடுமா என்று கேட்டால், இன்பத்தை பொறுத்தவரையில் முடியவே முடியாது. அவனுக்கு கபரிலே கொடுக்கப்படுகிற அந்த இன்பம் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும். உலகம் அழியும் வரைக்கும் அந்த இன்பம் இருக்கும். உலகம் அழிந்த பிறகும் அவனை அல்லாஹு தஆலா எழுப்பி அவனுடைய அரசின் கீழ் நிழல் பெறக்கூடியவனாக ஆக்கி விடுவான். கபருக்குள்ளே இருக்கிற தண்டனையை பொறுத்தவரையில் அந்த தண்டனையுடைய விஷயத்தில் சில தண்டனைகள் நிரந்தரமானவை, சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டு விட்டு அவர்கள் பிறகு தண்டனை குறைக்கப்படுவார்கள். சில தண்டனைகள் நிரந்தரமானவை என்பதற்கு நேரடியான ஆதாரங்களை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்து காஃபிர் 46வது வசனத்தில் காஃபிர்களை பற்றி சொல்லும் போது, அன்னாரு யுரதூன அலைஹா குதுவன் வ அஷியா, காஃபிர்களுக்கு நரகம் காலையிலும் மாலையிலும் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது கண்டினியூவாக நடந்து கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப காஃபிர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய தண்டனை காலையிலும் மாலையிலும் நரகத்தில் என்ன தண்டனை இருக்கிறது என்பது அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப காபிர்களுக்கு உலகம் அழியும் வரைக்கும் தண்டனை நிரந்தரமாகவே இருந்து கொண்டிருக்கும். இது ஒன்று. இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவங்களோட டீச்சிங் மெத்தடாலஜியில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம் என்னென்றால், கேள்வி கேட்டுவிட்டு அவர்கள் அதுக்கு பிறகு விஷயங்களை சொல்றது. அப்ப அதுல ஒரு ஸ்டைல், சுபஹ் தொழுதுட்டு கேட்பாங்க, உங்களை யாராவது கனவு கண்டீங்களான்னு. அப்ப யாராவது கனவு கண்டிருந்தால் அவங்களோட கனவை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அப்படி யாரும் கனவு காணவில்லை என்று சொல்லும் போது, நான் ஒரு கனவு கண்டேன். அப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படி அவங்களோட பக்கம் திருப்புவாங்க. அந்த வகையில் ஒரு நாள், உங்கள் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்டுவிட்டு, நான் ஒரு கனவு கண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணக்கூடிய கனவு வஹி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காணக்கூடிய கனவு வஹி. கனவுலையும் வஹி வரும் அவர்களுக்கு. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், 2 மனிதர்கள் வந்தார்கள், 2 பேர் வந்து என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லும் போது பல காட்சிகள். அதிலே ஒரு காட்சி என்னவென்றால், ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு பக்கத்திலே பெரிய கற்கள் கிடக்கின்றன. அவனுக்கு பக்கத்திலே நிற்கிற மனிதர் அந்த கல்லை எடுத்து அவனுடைய தலையிலே தூக்கி போடுகிறார். அப்படியே அந்த மனிதன், படுக்கிற மனிதனுடைய தலை அப்படியே உடைந்து தூளாகி விடுகிறது. கல் உருண்டு போகிறது. கல்லை போட்டவர் அந்த கல்லை, உருண்டு செல்லுகிற அந்த கல்லை எடுப்பதற்காக போகும்போது மீண்டும் இவனுடைய தலை பழையபடி வந்து விடுகிறது. மீண்டும் அவர் கல்லை கொண்டு வந்து அவனுடைய தலையில் போடுகிறார். தலை அப்படியே உடைந்து சுக்குநூறாகிறது. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த நான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை பார்த்த நான் இது என்ன என்று கேட்டேன். அதற்கு அழைத்து சென்ற இருவரும் இன்தலிக் இன்தலிக், போ போ என்று சொன்னார்கள். நான் போனேன் அவர்களோடு சேர்ந்து. இன்னும் ஒரு மனிதன் மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதற்கு பக்கத்திலே ஒரு மனிதர் நிற்கிறார். அவருடைய கையிலே ஒரு இரும்பு கம்பி. அந்த இரும்பு கம்பியினால் அவருடைய வாய்க்குள் விட்டு அவருடைய கொடுப்பை காது வரை கிழிக்கிறார். கிழித்து விட்டு மறுபக்கம் வந்து வாய்க்குள் விட்டு அடுத்த பக்கத்தை காது வரை கிழிக்கிறார். மறுபக்கத்தை கிழிக்கும் போது ஆரம்பத்தில் கிழித்த பகுதி ஒட்டி விடுகிறது. இப்படி கண்ணுக்குள் போட்டும் கிழிக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து என்ன என்று நான் கேட்டேன். அழைத்து சென்றவர்கள் இன்தலிக் இன்தலிக், போ போ என்று சொன்னார்கள்.
நான் இன்னும் போனேன். அங்கே போனால் ஒரு புகைபோக்கி போன்ற ஒரு இடம், அதிலே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான சத்தம், கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்புக்கு மேலே இந்த ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கட்டி தூக்கப்பட்டு வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த நான் என்ன என்று அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் பதில் சொல்லாமல் இன்தலிக் இன்தலிக் என்று சொன்னார்கள். போ போ என்று சொன்னார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து போனேன். அங்கே போனால் ஒரு ஆறு, அந்த ஆற்று தண்ணீர் இரத்தம் போன்றிருந்தது. அதற்குள்ளே ஒரு மனிதன் தத்தளிக்கிறான். கரையிலே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். தத்தளிக்கிற மனிதன் கரைக்கு வரும்போது பக்கத்திலே கிடக்கிற கற்களால் எறிந்து அவனை அந்த ஆற்றினுள்ளே திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு பார்ப்பதற்கு பயங்கரமான காட்சி. என்ன என்று கேட்டேன். அப்போது அந்த மலக்குகள், என்னை அழைத்துச் சென்றவர்கள் 2 பேரும் அதற்குரிய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். முதலிலே தலை மீது கல் வீசப்பட்ட மனிதன் யார் என்று கேட்டால், குர்ஆனை எடுத்து அதை புறக்கணித்தவன், குர்ஆனை எடுத்து அதை புறக்கணித்து வாழ்ந்தவன், கடமையான தொழுகைகளை தவறவிட்டவன். குர்ஆனை படிச்சிருப்பான், தர்ஜமாவில் படிச்சிருப்பான், அல்லது ஒரு வகுப்பில் உட்கார்ந்து படித்திருப்பான், அல்லது ரேடியோவிலேயோ கேசட்லேயோ சிடியிலேயோ கேட்டு படித்திருப்பான். ஏதோ ஒரு முறையில் குர்ஆனை படித்திருப்பான். ஆனா தூக்கி ஓரங்கட்டி வைத்திருப்பான். கடமையான தொழுகை கடமை என்பது தெரிந்திருந்தும் அந்த கடமையான தொழுகையை நிறைவேற்றாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். இதனால் தான் அவனுடைய தலையை இப்படி போட்டு உடைக்கிறார்கள். இரண்டாவது மனிதன் வாய்க்குள் கூறிய அந்த ஆயுதத்தை போட்டு கிழிக்கப்படுகிற மனிதன் யார் என்றால், மக்கள் மத்தியிலே வந்து ஒரு பொய்யை சொல்லுவான். அந்த பொய் வேகமாக உலகம் முழுக்க பரவி மக்கள் அந்த பொய்யை அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இந்த பொய்யை மக்கள் மத்தியிலே அவிழ்த்து விட்டவன் தான் இந்த இரண்டாவது மனிதன். மூன்றாவது, அந்த புகைபோக்கி போன்ற அந்த இடத்திலே கட்டி தூக்கப்பட்டு நெருப்பினால் பொசுக்கப்படுகிற அந்த மக்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும். நான்காவது கூட்டம், அவர்கள் வட்டி சாப்பிட்டவர்கள். அந்த ஆற்றிலே கிடந்து தடுமாறியவன் மக்களிடத்திலே வட்டி வாங்கி சாப்பிட்டவன் என்று மலக்குகள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலகம் அழியும் வரைக்கும் இந்த வேதனை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த வேதனை தொடர்ச்சியாக ஒருவனுக்கு இருந்து கொண்டே இருக்க போகிறது. இப்படியான சிலருக்கு வேதனைகள் கபரிலே தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வேதனை கபரிலே குறிப்பிட்ட அளவு கொடுக்கப்பட்டு விட்டு குறைக்கப்பட்டு விடும். அவர்களுடைய சதகாக்களால், அவர்கள் இந்த உலகத்தில் செய்துவிட்டு போன சதகா, அவர்கள் விட்டு சென்ற பயன் தரக்கூடிய கல்வி, அவர்களுடைய பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் அவர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, இவ்வாறான காரணங்களினால் அவர்களுடைய கபருடைய வேதனை குறைக்கப்பட்டு விடும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதற்கு தெளிவான ஆதாரங்கள் ஹதீஸ்கள்ல கிடையாது. இப்ப நம்ம சொன்ன கடைசியா சொன்ன விஷயம் இருக்கிறதே, இதற்கு ஹதீஸ்கள்ல தெளிவான ஆதாரங்கள் கிடையாது, நேரடியான ஆதாரங்கள். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் அன்றிலிருந்து இன்று வரை கருத்து வேறுபாடு இல்லாமல் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்தில் அகீதாவுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக். என்னுடைய சமுதாயத்தில் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால், யாராவது அசத்தியத்தில் இருந்தால் அவர்கள் உடனே சுட்டி காட்டுவார்கள், அந்த அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். இவர்கள் சத்தியத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப இது பிழையான ஒரு கருத்தாக இருந்திருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒருவர் இதை விமர்சித்திருப்பார். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த எந்த ஒரு உலமாக்களும் இந்த கருத்தை விமர்சிக்கவில்லை. எனவே சிலருக்கு, அது யார் என்பது அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் கபர்ல வேதனை இல்லாம நம்மளை ஆக்கிறோம். ஏனென்றால் கபருடைய நிலையை பார்க்கும்போது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மிக கடுமையாக அழுவார்கள்.
கபறுகளை பார்த்துட்டு போற நேரம் மிக கடுமையாக அழுவார்கள். மிக கடுமையாக அழும்போது கேட்டால் சொல்லுவார்கள், இதுக்குள்ள தப்பினா அதுக்கு பிறகு ஒன்றுமில்லை. கபருக்குள்ள போய் வைத்ததுக்கு பிறகு மன் ரப்புக்கு என்று கேட்கும் போது ரப்பி அல்லாஹ், மா தீனுக்கு என்று கேட்கும் போது தீனியல் இஸ்லாம், மன் நபியுக்கு என்று கேட்கும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லிவிட்டால் அதுக்கு பிறகு ஒரு சிக்கலும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியாவே மஹ்ஷரும் போயிடும். இதுல மாட்டினோமாக இருந்தால் அதுக்கு பிறகு எல்லாமே சிக்கலானது. எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இதற்கு இமாம் அபுல் இஸ்ஸில் ஹனஃபி என்பவர் ஷரஹு தஹாவியாவிலும், அதே போன்று இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அர்-ரூஹ் என்ற புத்தகத்திலும் இந்த செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். இப்ப நமக்கு இதுல அவர்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு முகாந்திரமாக ஒரு ஹதீஸ் கிடைக்குது. என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நடந்து செல்கிறார்கள். செல்லும் போது 2 கபர் இருக்கு. பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் இன்னஹுமா ல யுஅذபான் வமா யுஅذபான் ஃபீ கபீர் பலா இன்னஹுமா கபீர். இந்த கபருக்குள்ள இருக்கிற 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஆனா இவங்க பெரிய விஷயத்துக்காக வேதனை செய்யப்படல. ஆனால் அது பெரிய விஷயம். பெரிய விஷயத்துக்காக வேதனை செய்யப்படல, ஆனா பெரிய விஷயம். அது என்னது? பெரிய விஷயத்துக்காக வேதனை செய்யப்படலைன்னா மக்களுடைய பார்வையில் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பாரதூரமான பெரும் பாவம். என்னது? ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்ய மாட்டார். இன்னும் ஒருவர பழக்கம் என்னன்னா, இவர்கிட்ட இருந்து எடுத்து அவர்கிட்ட கொடுக்கிறது, கோல் காவுறது. இவரை பத்தி ஒரு ஆள் சொல்லியிருப்பார். சொன்ன உடனே அதை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போறது. கொடுக்கும் போது நம்மளால் அக்யூரேட்டா கொடுக்க இயலாது. கையை காலை வச்சு தான் கொடுக்கணும். நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே நம்ம திருந்த வேண்டிய சில விஷயம் இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. இந்த சமூகத்தில் ஃபித்னாவை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி இங்க இருக்கிறத எடுத்து அங்கு கொண்டு கொடுக்கிறது, அங்க இருக்கிறத இங்க கொண்டு வர்றது, இப்படியான செயல்களில் ஈடுபட்டவர் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அவங்க என்ன செய்யறாங்க என்றால், ஒரு ஈச்சம்மட்டையை வெட்டி அதை 2ஆ கிழிச்சு 2 கபர்லையும் ஒவ்வொரு துண்டை நாட்டுறாங்க. நாட்டிட்டு சொன்னாங்க, இந்த 2 ஈச்சமட்டைகளும் ஈரமாக இருக்கும் வரைக்கும் இவர்களுக்கு கபர்ல வேதனை குறைக்கப்படும் என்றார்கள். அப்ப அந்த வேதனை குறைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈச்சமட்டையை நாட்டினது. இது அவர்களுடைய ஒரு ஷஃபாத். அப்ப இந்த அடிப்படையில் இப்ப நம்முடைய வாப்பா ஷிர்க் செய்யல, நம்முடைய வாப்பா குஃப்ர் செய்யல, உம்மா வாப்பா மௌத்தாயிட்டாங்க, அல்லது அறியாமையில அவங்களுக்கு ஷிர்க்குண்டே தெரியாம ஒரு நிலையில போயிட்டாங்க. இப்ப நம்ம பிள்ளைகள் கடந்து சுஜூதுல மன்றாடுறோம், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த மன்றாட்டத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை கொடுத்திருந்தா குறைக்கலாம். இதுதான் அங்கே இப்னு அபில் இஸ் அல் ஹனஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இது போன்ற இமாம்களும் கபரில் சிலருடைய வேதனைகள் குறைக்கப்படும் என்று சொன்னதற்கான நியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கபருடைய வேதனை உண்மையானது, கபரிலே உள்ள ஃபித்னா உண்மையானது, கபரிலே உள்ள இன்பம் உண்மையானது. இதை ஈமான் கொள்வது ஈமானில் உள்ள மிக முக்கியமான அம்சமாகும். மறுமையை நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்ற அந்த ஆமன்து பில் யௌமில் ஆகிர் என்ற அந்த வார்த்தைக்குள் இந்த கபரில் நடக்கிற அனைத்தையும் எந்தவித சந்தேகங்களும் இல்லாமல் நம்முடைய உள்ளங்களால் நாம் ஈமான் கொள்வது அமைந்திருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா உறுதியான ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து உறுதியான ஈமானோடு மரணித்து கபரிலே கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இலகுவான முறையில் ரப்பி அல்லாஹ் தீனியல் இஸ்லாம் நபியி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.